நான் இப்ப ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனிமூட்டமா தான் இருக்கு. உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த புண்ணியவதிக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே மேல்டா. கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்க இல்ல, குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராயிரு. இவனை நீதானே அழைச்சிட்டு வந்த, நீயே அனுப்பிச்சுவே. இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு, நீ குறி தவறாதவன். நான் 3 என்றேன், 3rd is the last number. Shoot. Okay? 1, 2, 3. Good. Very good. Sham, என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்டு மேல பசம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணு. மேனேஜர் ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வைரத்தை வைக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு ராசி வேணாம் தெரியுமா? எல்லாரும் இதை வச்சு இந்த வைரத்தை வாங்குறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் ராசி தேவை. மேனேஜர், what is this? Hey, rascal, stop the car. எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. என்ன தெரியல? நான் தான் வைர வியாபாரி வஜ்ரவேலுவோட மகன். ஓ, அந்த பையனா நீ? ஆமாண்டா. என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்ட. சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். ஏய் ஜகு, follow me. Yes boss. இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும். ஏன்னா நாம நம்பனவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். ஆமா, உடனடியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? சிலோன்ல இருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட வயத்துலதான் என்னோட வைரங்க இருக்கும். ஓகே?
வைடூரியா, என் வைரா, என் வைடூரியா, அது வைடூரியம் வருது. எங்க என் வைரம்? என் வைரம், என் வைரம், என் வைடூரியம், என் வைரா, என் வைடூரியம், என் வைரம். What an irony of fate. விதி ரொம்ப விசித்திரமா விளையாடுது. பாத்தீங்களா, உங்ககிட்டயே வைரங்களை வாங்கினேன், உங்ககிட்டயே கொடுக்கிறேன். நம்ம ஆட்ல வெளியே போச்சு. குகைக்கு டைனமைட் வைக்க சொல்லு. 2 நண்பர்களும் ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போகட்டும். டாக்டர் என்ன சொன்னார்? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும் சொன்னாரு. எதுக்கு நாளைக்கும் கூட்டு வருவோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்கு என் ரகு என்னை விட்டு பிரிஞ்சாரோ அன்னைக்கே நான் என்ன அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். மரியா, உண்மைதான் சார். என் வயித்துல வளர்ற அவருடைய பாரிசுக்காகத்தான் நான் இன்னும் என் உயிரையே வச்சுக்கேன். கவலைப்படாதம்மா, கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். இன்ஸ்பெக்டர், உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். என்ன விஷயம் சார்? அந்த பயங்கர கொள்ளக்காரன் பூபதி இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு சிலாருக்கு தப்பிச்சு போக திட்டம் போட்டிருக்கான். இஸ் இட்? அது மட்டுமல்ல, இது வரைக்கும் செத்து போறவன் நினைச்சுக்கிட்டு இருந்தமே ரகு, அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இம்பாசிபிள். ஐ சஸ்பெக்ட் இட். ஜஸ்ட் a minute. நீ மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் போயிட்டு வந்துடுறேன். ரகு உயிரோட இருக்காரா? அவர் சொல்றாருமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சார். ஐயோ, இந்த நிலைமையில நீ வரக்கூடாதுமா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். நீங்க இங்கே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். மரியா, மரியா, மரியா. ஜக்கு, ஹார்பர்ல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணிட்டு ஊர்வலம் கிளம்பட்டும். வாங்க புறப்படலாம். ம்.